Hi everyone, welcome to my channel. இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லோரும் என்ன லஞ்ச் கொடுக்கலாம், அவங்க நம்ம கொடுக்குற லஞ்சை வந்து குழந்தைங்க சாப்பிட்டுட்டு வருவாங்களா, நம்ம கரெக்டான டைமில் வந்து அவங்களுக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட முடியுமா, அந்த மாதிரி ஒரு சில கேள்விகள் குழப்பங்கள்லாம் நமக்கு வந்து இருக்கும். குழந்தைங்களும் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதை ட்ரை பண்ணி கொடுத்தாலும் இது எனக்கு பிடிக்கல, அது காரமாக இருந்தது, இது சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட கடமை என்ன அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டை கொடுக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் அந்த ஃபுட் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் கொடுக்கும்போது தான் அவங்க என்டையராக ஸ்கூலில் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. அவங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகும். விழிப்போடு அவங்க இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டைம் தான். ஒரு மாதத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க எந்த அளவு சாப்பிட்றாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற அளவு போதுமா இல்லை அதிகமாக இருக்கா, அவங்களுக்கு இந்த ஃபுட் பிடிச்சிருக்கா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து பார்த்து கொடுக்கணும். ஸோ ஜூன் மந்த் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ இந்த டைமில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரிலாம் லஞ்ச் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம், சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறது ரொம்ப மஸ்ட்டு. மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்றத நீங்கள் குழந்தையோடு சேர்ந்து பிளான் பண்ணுங்கள். நம்மளே வந்து இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் கொடுக்கலாம், அப்புறம் வந்து வேறு வெஜிடபிள் பிரியாணி அந்த மாதிரி கொடுக்கலாம், இல்லை சாம்பார் சாதம் கொடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க. குழந்தைக்கு வந்து இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. ஸோ குழந்தையோட பிளான் பண்ணும்போது நீ தானே பிளான் பண்ண, உனக்கு இது வேணும்னு தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்க லெஃப்ட் ஓவர் வீட்டுக்கு கொண்டு வரும்போது நம்ம வந்து கேட்குறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீடட் ஐட்டம்லாம் என்ன அப்படின்றத பார்த்துட்டு நம்ம வாங்கி வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரிலாம் ஃபஸ்ட்டே பிளான் பண்ணுறதுனால ஒரு டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சில வேலை வந்து அதிக நேரம் எடுக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் குக்கிங்கை வந்து சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களையும் ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். அவங்களே பிளான் பண்ணதுனால கண்டிப்பாக வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. டைமும் நமக்கு வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த பிளானிங் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது குழந்தையும் நம்ம இன்வால்வ் பண்ணி பண்ணுறது. இப்போ வெஜிடபிள் கட் பண்ணுறது ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்லலாம், இல்லை நீங்கள் வந்து குக் பண்ண ஐட்டத்தை பேக் பண்ணுறதுக்கு அவங்கள வந்து ஹெல்ப் கேட்கலாம், வாட்டர் ஃபில் பண்ணுறதுக்கு சொல்லலாம். இந்த மாதிரிலாம் செய்யும் போது அவங்க ஓகே இன்றைக்கி இதுதான் ஃபுட்டு, அம்மா இதை செஞ்சுருக்காங்க, இந்த அளவு நமக்கு போதும், இது நான் கட் பண்ண வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆர்வமாக அதை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சந்தேகத்தோடையே இன்றைக்கி எவ்வளோ ஃபுட்டு கொடுத்துருக்காங்களோ, இன்றைக்கி என்ன அம்மா செஞ்சுருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டென்ஷன் ஆகாமல் அவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட்டை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு பொறுப்புணர்ச்சியும் வரும். ஃப்யூச்சர்லேயும் அவங்க ஃபுட் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்க மாட்டாங்க. மூணாவது விஷயம் என்னென்னா, ஒரு தரமான லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இப்போ பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அதில் வந்து ஒழுங்காக க்ளீன் ஆகாமல் அது ஒரு மாதிரி ஃபுட்டை வந்து கெட்டு போகிற அளவுக்கு வந்து பண்ணிடும். ஸோ எப்போயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து வெஜிடபிள் அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற அந்த ரைஸு இதெல்லாம் வந்து மிக்ஸ் ஆகிடாமல் பார்த்துக்கணும். சில டைம் லஞ்சுக்கு வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுப்போம், அது வந்து ரைஸோட மிக்ஸ் ஆகிடாமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் செப்பரேட் கம்பார்ட்மெண்ட் இருக்க மாதிரி பார்த்துட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. நாலாவது விஷயம் என்னென்னா, நம்ம அவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன கொடுக்குறோம் அப்படின்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதாவது ப்ரோட்டீன் கொடுக்குறீங்களா, ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி பார்க்கணும். கார்போஹைட்ரேட்டும் ஒரு மினிமமான அளவில் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருக்கணும். ப்ளஸ் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் வந்து கொடுக்கணும். வெளியில் வந்து பேக்கடு ஃபுட் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் வந்து செஞ்ச ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது கொடுக்க ட்ரை பண்ணலாம். நிறைய குழந்தைங்க பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. வீட்டில் ரொம்ப கம்பல் பண்ணி கொடுப்போம். பட் ஸ்கூலுன்னு வரும்போது அவங்க அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டாங்கன்னா கெட்டு போயிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்களே கூப்பிட்டு உனக்கு இன்றைக்கி என்ன ஷேப் வேணும், நான் அந்த ஃப்ரூட்டை வந்து உனக்கு அந்த ஷேப்பில் கட் பண்ணி தரேன் அந்த மாதிரி சொல்லலாம். தோசை கூட நம்ம வந்து மினி தோசை மாதிரி ஊற்றி கொடுக்கலாம், மினி இட்லி செஞ்சு தரலாம். கொஞ்சம் இன்னோவேட்டிவாக நம்ம கொடுக்குற ஐட்டம் வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும். ஒரு 4th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம குழந்தைக்கு பிடிச்ச மாதிரி அதை வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம கொடுத்தோன்னா தான் அவங்க வந்து சாப்பிடுவாங்க. பெரிய குழந்தைன்னா நம்ம ஓரளவுக்கு சொல்லிடலாம், நீ வந்து சாப்பிடணும், இது உனக்கு இந்த சத்து இருக்குது அந்த சத்து இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப சின்ன குழந்தைங்க அவங்க வந்து வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குன்னா அதை பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ப்ரெசென்டபிளாக நம்ம அவங்க கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க லஞ்ச் பாக்ஸ் வந்து கரெக்டாக அவங்க ஃபினிஷ் பண்ணிவிட்டு வருவாங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மந்த் நான் என்னென்னலாம் என் குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்றத நான் வந்து வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஷார்ட்ஸாக போட ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.